ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். செல்ல பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா என்னை கண்டவுடன் என் குழந்தையின் மனதிற்குள் என்ன ஓடுகிறது, என் குழந்தையின் எண்ணங்கள் என்னவென்பதை உன் வராகியானவள் நான் நன்கு புரிந்து கொண்டேன். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல கஷ்டங்களுக்கு விடை தெரியாமலும், சுற்றி வருகின்ற தீய சக்திகள் என்னவென்று தெரியாமலும், யாரால் நமக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பது புரியாமலும் என் குழந்தை நீ தவித்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, உன்னுடைய தவிப்புக்கு எல்லாம் நல்ல பலனை தான் உன் அம்மா இன்று கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே எதிர்மறையாகவே இருக்கிறது. அம்மா நேர்மறையாக சிந்திக்க முயற்சி செய்தாலும் அது என்னால் முடியவில்லை. என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை. தீய சக்தி என்னை சுற்றி இருப்பதை மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த தீய சக்தி என்னை இப்படி வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் தான் உன் பிள்ளை நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தை சொல்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு எதிர்மறை சக்தி பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருப்பது உண்மைதான். இதை உன் அம்மா நான் மறுக்கவில்லை. உன் தாயானவள் என்னால் இதற்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறாய் அல்லவா? அம்மா சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை நீ செய்து பார். நிச்சயமாக செய்து முடித்த மறுநொடியே உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும். உனக்குள் இருக்கின்ற அந்த தீய சக்தி உன் கண் முன்னே உன்னை விட்டு வெளியேறி செல்லும். அம்மா சொல்லும் பொழுது ஒருவேளை இவள் சொல்வது உண்மையாக இருக்குமோ, சோதித்து பார்க்கலாமா என்று நினைத்து ஒருபோதும் இதை செய்ய நினைக்காதே. உண்மையாகவே உனக்குள் எதிர்மறை சக்திகள் இருப்பது போன்ற உணர்வு இருந்தால், உனக்கு எப்பொழுதுமே தீய சக்திகள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருப்பது போன்ற எண்ணங்கள் உனக்குள் உணர்வில் இருக்குமானால் மட்டும்தான் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும். மாறாக எந்த ஒரு விளையாட்டுக்காகவும் நீ செய்ய நினைக்காதே. விளையாட்டு வினையாக சென்று முடிந்துவிடும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் தீய சக்திகள் இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் வந்துவிடுகிறது. அந்த நேரத்தில் நம் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்த்தால், இது போன்று தீய சக்திகளை எல்லாம் ஏவி நம்மை அழிக்க நினைப்பதால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று என் குழந்தை உனக்கு தோன்றுகிறது அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உனக்கு கொடுத்திருந்தாலும் பிறருக்கு நீ நன்றாக இருப்பது பிடிக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை வேடிக்கை பார்ப்பதற்கென்றே ஒரு கூட்டமே சுற்றி கொண்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல், ஒருவேளை உனக்கு நல்ல விஷயங்கள் ஏதேனும் நடந்து விடுமோ என்று அந்த கூட்டம் பயந்து கொண்டிருக்கிறது. அதை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அவர்கள் இதையெல்லாம் செய்ய துணிந்து நிற்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்ய துணிந்து உனக்கு செய்த விஷயம்தான் இந்த எதிர்மறை சக்திகளை உன்னை நோக்கி அனுப்பியது. இவை உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து விட்டது. போதும் போதும் என்ற அளவிற்கு உடலில் நோய்கள் ஏற்பட்டு விட்டது. மனதிற்குள் 1000 பிரச்சனைகள். குடும்பத்தில் ஒரு நாளும் ஒற்றுமை இல்லை. எத்தனைதான் சமாளித்து வெளியில் வர நினைத்தாலும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியவில்லை. சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது மனதிற்குள் ஏக்கம் வருகிறது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கை இருக்கிறது என்று. மற்றவர்களை பார்த்து ஒரு நாளும் ஏங்கக்கூடாது என்று நினைத்த என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறது, என்ன காரணம் என்று என் பிள்ளை தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில்தான் உன் வராகி அம்மா உன்னோடு பேச வந்து கொண்டிருக்கிறேன். உனக்கான நல்லதொரு வழியையும் கொண்டு வந்திருக்கிறேன். நான் சொல்வது போல நீ செய்துவிட்டாய் என்றால் நிச்சயமாக என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை எதிர்மறை சக்திகளும், உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு ஓடி சென்றுவிடும். இனி ஒரு நாளும்
நாளும் உன் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டார்கள். என் குழந்தையே, அம்மா சொல்கின்ற இந்த நீரில் நீ உன்னுடைய காலை உள்ளே வைத்திருந்தால் போதும். நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அனைவரின் மனநிலையையும் நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு மனநிலை சரியில்லை என்றாலே ஒருவரினுடைய செயல்பாடுகள் எல்லாம் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது என்றாலே அது ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருப்பவர்களின் மனநிலையையும் மாற்றிவிடும். எதனால் இப்படி நடக்கிறது என்று சிந்தித்து யோசிக்க தொடங்கும் பொழுது இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு எல்லோரும் வர ஆரம்பித்து விடுவார்கள். என் தங்கமே, நான் சொல்வது உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு மட்டுமானது கிடையாது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் தெளிவாக்குவதற்கு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்தியை நான் ஒழித்து காட்டுகிறேன். அதற்கு கைமாறாக நீ எனக்கு என்ன தரப்போகிறாய் என்பதையும் ஒருமுறை சிந்திக்க வேண்டும். என் குழந்தையே, நான் உன்னிடத்தில் எதையும் வேண்டி கேட்கவில்லை. ஆனால் எனக்கு வேண்டியது எல்லாமே என் குழந்தையினுடைய அன்பு மட்டும்தான். நான் இந்த முறை உனக்கு அதை செய்து கொடுக்கிறேன். அன்பு என்றுமே என்னோடு தொடர்ந்து நிற்க வேண்டும். என் தங்கமே, நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்று மாலை வேளையில் என் குழந்தை ஒரு அகண்ட பாத்திரத்தில் நிரம்ப நீர் வைத்துக்கொள். நீர் வைத்துக்கொண்டு அதனுள் நீ உன்னுடைய 2 கால்களையும் வைக்க வேண்டும். அதாவது நீ ஒரு நாற்காலியிலோ உயர்ந்த இடத்திலோ அமர்ந்து கொண்டு உன்னுடைய 2 கால்களை மட்டும் அந்த நீருக்குள் அழுத்தமாக வைக்க வேண்டும். வைத்துவிட்ட பிறகு என் பிள்ளை, அதனுள் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உள்ளே போட்டால் போதும். 2 சிட்டிகை அளவு கல் உப்பினை எடுத்து அந்த நீருக்குள் போட்டுவிடு. என் பிள்ளையே, அந்த கல் உப்பு அந்த நீரில் கரைய கரைய உன் உடலில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாமே உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். உன் உடலில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாமே உன்னுடைய உடலில் இருந்து வெளியேறுவதை உன்னால் உணர முடியும். வெப்பமானது உன் உடலை விட்டு வெளியே செல்லும். என் தங்கமே, இதை உன்னால் உணர முடிந்தால் நிச்சயமாக உன்னை விட்டு எதிர்மறை சக்தி விலகிவிட்டது என்று அர்த்தம். இன்று இந்த பலனை என் குழந்தை நீ நிச்சயமாக அடைய வேண்டும். என் தங்கமே, இதை இன்றுதான் அம்மா செய்ய வேண்டுமா என்று கேட்பாயானால், என் செல்ல குழந்தையே, நீ வரும் பௌர்ணமிக்குள் இதை செய்து முடிக்க வேண்டும். அதன் பிறகு இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நீ இது போன்று செய்யலாம். இதற்கு நேரங்கள் எதுவும் குறிப்பிட்டது கிடையாது. ஆனால் பௌர்ணமிக்குள் செய்தால் நீ இதிலிருந்து நல்ல பலன்களை நிச்சயமாக அடைந்து விடலாம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீ இதனை செய்யலாம். என் தங்கமே, எதிர்மறை சக்திகள் உன் இல்லத்திற்குள் இருந்தாலும் சரி, உன்னுடைய உடலில் உன்னை ஆட்டி படைத்தாலும் சரி, உன்னுடைய உடம்பிற்குள் இருந்து அவை அப்படியே வெளியே வந்து திரும்பி பார்க்காமல் ஓடும். என் தங்கமே, கல் உப்பை போன்ற சக்தி வாய்ந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் வேறு எதுவும் கிடையாது. என் குழந்தை, உன்னுடைய உடலில் இருக்கின்ற உஷ்ணம் உன்னை சுற்றி வந்த அந்த எதிர்மறை சக்தியாக வெளியேறும். என் குழந்தையின் மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு பிறக்கும். எதிர்மறை எண்ணங்கள் என்னாலும் உன்னோடு இருந்து கொண்டிருந்த உன்னுடைய மனதை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. ஆனால் இனிமேல் எப்பொழுதுமே நீ நேர்மறையாக சிந்திக்க தொடங்குவாய். அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம், நம் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகிவிட்டது, நம்மை பிடித்த எதிர்மறை சக்தி நம்மை விட்டு விலகிவிட்டது என்று. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த வராகி என்பதை முழுமையாக நம்பினால் நீ ஒருமுறை செய்து பார். என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.